திமுக அதிமுக இன்னைக்கு அதிமுக கூட பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் பெரிய அளவில் ஒரு சுணக்கம் என்பது இருக்கிறது. திமுக வந்து 100% தாவேகா போன்ற கட்சிகள்லாம் வந்து அவ்வளவு தெளிவாக அதிமுக திமுகவுக்கு நிகராக அவங்களால இருக்க முடியுமா? Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்சுவல் டிசேபிலிட்டி வரான. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பொதுக்குழு அப்படின்றது ஒரு சீரியஸ் பிசினஸ் ஒரு அரசியல் கட்சியோட. ஆனா அதிமுகவுடைய பொதுக்குழு அப்படின்றது உள்ள பாத்தீங்கன்னா சுண்டெல்லாம் வித்துட்டு இதுல ரொம்ப முக்கியமாக அவங்க நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் என்னன்னு பாக்குறேன்னா, ஒரு என்டிஏ கூட்டணிக்குள் வருகின்ற கட்சிகள் யார், அவங்க எந்த அடிப்படையில் உள்ள வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதிமுக தீர்மானிக்கும். தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை என்பது அதிமுக தான். ஆனால் அதிமுக தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றது இட் கோஸ் வித்வுட் சேயிங். நீங்க ஒரு தீர்மானம் போட்டு தான் இதை சொல்லணும்னு இல்லை. அப்போ அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு, இன்னும் உங்க பிரச்சனை, உங்க சண்டை, ஓபிஎஸ் இபிஎஸ் இதுக்குள்ளேயே தான் வந்து அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்களே தவிர கடந்த 4.5 ஆண்டு காலமாக என்ன ஒரு எதிர்கட்சியாக என்ன பண்ண முடியும்? இப்போ திமுக அரசு மீது அதிருப்தி இருக்கிறதா? மக்கள்லாம் வந்து கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஆனால் அந்த அதிருப்திகளை எல்லாம் வந்து அறுவடை செய்கின்ற இடத்துல அதிமுக நகர்ந்து இருக்கிறதா? ரீசெண்டா வந்து அந்த சர்வேல வந்து டிஎம்கே 90, டிவிகே 70, ஏடிஎம்கே 35 அப்படின்றது அப்போ செகண்ட் பிளேஸ்க்கு டிவிகே வந்துருச்சு. ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இன்னைக்கு டிவிகே வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில விஜய் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருந்த சமயத்தில் அந்த ஃபைட்டை வந்து டிஎம்கேவா இல்லை பிஜேபியான்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து டிஎம்கேவா இல்லை டிவிகேவான்னு கொண்டு வர்றாரு. அதிமுக அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமலே இருக்கிறதுன்றது ஓகே நம்ம தான் அப்படின்றதுனாலயா? உங்களால் பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க முடியல, பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தீங்க, பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க, அப்போ நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சோர்வான மனநிலைக்கு தொண்டர்கள் போயிடுவாங்கல்ல, நிர்வாகிகள் போயிடுவாங்க இல்லையா? இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து அவர் எங்ககிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, 210 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாங்க. முதலமைச்சர் பேசும்போது 200 தொகுதி அப்படின்னாரு, இவர் 210 அப்படின்னாரு. தாவேகா என்பது அதிமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதை விட திமுகவுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு அப்படின்றது அவங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கட்டமைப்பு. நீங்கள் அந்த தேர்தலில் கடைசி 15 நாள் உங்களால் அதிமுகவால் தாக்கு பிடிக்க முடியும், தாவேகாவில் தாக்கு பிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்களா? இந்த 2 கட்சிகளுடைய பணபலம், ஆள் பலம், மணி பவர், மசில் பவர், இதை எல்லாத்தையும் எதிர்கொள்ற அளவுக்கு இவங்க தயாராக இருக்கிறார்களா? இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது டிவிகேக்கு வந்து சின்னம் கிடைக்கும் போது அது நாடே வியக்கிற விதத்தில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தார். உதயசூரியன் அப்படின்னு இப்படி காமிப்பாங்க, கை சின்னம்னா இப்படி காமிப்பாங்க, ரெட்டை இலைனா இப்படி காமிப்பாங்க. அது ஆனால் இன்னைக்கு அதற்கான தேவைகள்லாம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் விஜய் பேசும்போது ஒரு வரி பாண்டிச்சேரியில் பேசுகிறார், நம்ம வகைராக்கள் அப்படின்றார் இல்லையா? இவருடைய மைண்டில் வந்து இந்த ரெகுலர் அரசியல் மனநிலையில் இல்லாதவர்கள் அப்படின்றது ரொம்ப அவருக்கும் தெரியுது. இது ஒரு ஜென்சி கிரவுட் தான் நம்ம டீல் பண்ணுறது. நம்மோடு பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசும் சார். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவா அதிமுகவா அப்படி தான் இருக்குது களம் அப்படின்னு பெரும்பாலும் பேசுகிறாங்க. அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழுவானது நேற்று கூடியிருந்தது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்ததாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதுக்கு நேர்மாறாக கூட்டணிக்கெல்லாம் முடிவெடுக்கிறது வந்து இபிஎஸ் தான் எடுப்பார் அப்படின்ற விதத்தில் பேசப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்களா? அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பம் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தொடர் தேர்தலில் தோல்விகள், அதுக்கப்புறம் 2024 தேர்தலில் நிறைய தொகுதிகளில் அவங்க வந்து 3வது இடத்துக்கு போனது, முதல் முறையாக டெபாசிட்டை இழந்தது, அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வெளியேறினது, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் நீக்கப்பட்ட பிறகு அவங்க வேற திமுகவில் போய் சேருவாங்க அல்லது வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, இல்லை ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் ஒரு அணியாக செயல்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவர் தாவேகா பக்கம் போனது, இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பலவீனமாய் கொண்டு இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட, பாஜகவுடனான கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட ஏப்ரல் மாதத்தில் அந்த கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கல, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கல அப்படின்ற
அந்த பேக்ரவுண்டில் தான் இந்த பொதுக்குழு என்பது நடக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி நடக்கின்ற பொதுக்குழு அப்படின்னும் போது அதில் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். என்ன தீர்மானங்களை கொண்டு வர போகிறாங்க, என்ன விஷயங்களை விவாதிக்க போகிறாங்க, டிஎம்கேவை எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்க, இந்த தேர்தலுக்கான வியூகம் என்ன, இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க, என்ன இஷ்யூஸை ஹைலைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கும். நம்ம பொதுக்குழு அப்படின்றது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் ஒரு அரசியல் கட்சியோட. ஆனால் அதிமுகவுடைய பொதுக்குழு அப்படின்றது ஒரு பொதுக்குழுவாக நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா சுண்டெல்லாம் வித்துட்டு எல்லாரும் வந்து ஒரு கேஷுவல் மனநிலையில் தான் அந்த பொதுக்குழுவே அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பொதுக்குழுலாம் நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். அந்த பொதுக்குழு உள்ளே யார் வரணும், என்ன ஏது அப்படின்னு உள்ளே என்ன பேசுகிறாங்கன்றது வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரகசியம் என்பது காக்கப்படும். ஆனால் இதில் வெளிப்படையாக டிவிலேயே லைவ் வர அளவுக்கு உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுது. இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் என்னன்னு பார்க்குறேன்னா, ஒரு பிஜேபிக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்குள் வருகின்ற கட்சிகள் யார், அவங்க எந்த அடிப்படையில் உள்ள வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதிமுக தீர்மானிக்கும். அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது அப்படின்னும் போது அது குறித்து அதிமுக தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு கேவியட் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நாளைய தினம் என்டிஏ கூட்டணிக்குள்ள நீங்க ஓபிஎஸ் கொண்டு வரீங்க, டிடிவி தினகரனை கொண்டு வரீங்க, சசிகலா அம்மையாரை கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, யார் அதை முடிவு பண்றது, பாஜகவா அல்லது அதிமுகவா? அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரோம், நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு என்டிஏ சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டில் நாங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குறோம், நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டு நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில், ஏன்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் அந்த தீர்மானங்களை போட்டு கொஞ்சம் ஒரு கேட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லை, இப்போ அந்த மாதிரி கேட் போடுறது அப்படின்றது என்டிஏக்குள்ள அவங்களையெல்லாம் கொண்டு வரணும்னாலே நாங்கள் வந்து ஓகே சொன்னாதான் அப்படின்றதுக்கானது தான். உங்களுக்கு திரைமறைவில் பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பீகார் தேர்தலுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க பேக்டோர் நெகோசியேஷன்ஸில். என்னன்னா, எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த அலையன்ஸை வந்து கன்சாலிடேட்டடாக வைக்கணும். ஏன்னா பீகாரில் ஒரு பெரிய வெற்றி பிஜேபிக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த அலையன்ஸை வந்து அவங்க கன்சாலிடேட் பண்ணது. உங்களுக்கு எல்ஜேபியாக இருக்கட்டும் அல்லது நிதிஷ்குமாராக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து ஓரளவுக்கு அந்த அலையன்ஸுடைய ஒட்டுமொத்த வாக்கும் வந்து பிஜேபிக்கும் மற்றவர்களுக்கும் வந்து அலையன்ஸ்குள்ளேயே வந்து அது ஷேர் ஆகிறதுக்கான பல வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இங்கே வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு பலவீனம் என்பது இருக்கிறது. குறிப்பாக வந்து ஒரு பிளாக்கே வந்து தனியாக நிற்கிது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியிலேருந்து அவங்க வந்து பிரிஞ்சுக்கு இருக்காங்க. கடந்த தேர்தல்களில் இவங்களால் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் மறுபடியும் ஒரு பாதிப்பு அப்படின்னா அது சரியாக வராது அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இபிஎஸ்ட்டு பேசுகிறாங்க, நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரன் மற்றவர்களையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அவர் வந்து சரி என்டிஏக்குள்ளே வேணால் வரட்டும், அதிமுகவில் வர முடியாது அப்படின்னு ஒரு பதில் அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததில் மிக முக்கியமான ஒரு கண்டிஷனே வந்து பிஜேபி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றவர்கள்லாம் அதிமுகவில் இணைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கண்டிஷன் போடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ என்டிஏல சேர்த்துக்குங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் அப்படின்றது. ஆனால் என்டிஏல சேர்க்கறதுக்கு கூட பிஜேபி ஒரு சில ப்ராமிசஸ் கொடுத்துட்டு அது அதிமுக நிறைவேற்ற முடியாமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க தேர்தல் சமயத்தில், அது ஒரு கான்ட்ரவர்சியாக வரும் அப்படின்றதுனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வேலைகளை அதிமுக செய்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணித்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறேன். எஸ், இப்போ நான் நேற்று அவங்க பேசும்போது ஈவன் சிவி சண்முகம் அவர்கள்லாம் பேசும்போது கூட துரோகிகள் அப்படின்லாம் பேசுறது, ஒருவேளை அதிமுகக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வரலாம் அப்படின்னா அதுக்குமே இது வந்து அவ்வளவு ப்ராப்பரான சிக்னல் இல்லை இல்லையா? இல்லை, நீங்கள் அதிமுகவில் அவங்கள கொண்டு வர்றது அப்படின்றது நோ. எஸ், அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, அப்ப திரும்பவும் இப்ப துரோகின்னு நீங்க துரோகி அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து அவங்கள கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்றத வந்து ஒரு கன்சிடரேஷனா தான் சொல்றோம். ஒரு மனப்பூர்வமாக நாங்க சொல்ல. இப்ப நீங்க ஆரம்பத்துல இந்த கேள்வியில நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி அவங்கள எல்லாம் உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி, அந்த மாதிரி தீர்மானங்கள் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சில
நபர்கள்ட்ட மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு இருந்துச்சு. பெருவாரியாக வந்து இவங்களை எல்லாரையும் மறுபடியும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அது முடியவே முடியாது அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா துரோகிகள் அப்படின்னு அவர் சொல்ல தான் செய்வார். நீங்கள் வந்து அவங்க வந்து நம் கட்சியை விட்டு போன வந்து மாற்று எண்ணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்லை சார், இங்கே இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு இல்லையா? இப்போது பேசும்போது இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார், இவங்கனால தான் தோத்தோம் அப்படின்றார். அப்போது அவங்க போனால் அதனால ஒரு லாஸ் உருவாகுதுன்றதையும் அது மீன் பண்ணுது இல்லையா? அப்போது என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தால் அந்த லாஸை சரி பண்ண முடியும், அதிமுகக்குள்ளே வேண்டாம் அவங்க நினைக்கிற மாதிரி இருந்தா. அப்போ அதுக்கு பேசும்போது இந்த துரோகிகள் அப்படின்னு சொல்லாமல் காமனாக அதை பேசியிருந்தா அது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா? சி, உங்களுக்கு ஏடிஎம்கேல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசணும் அப்படின்னா துரோகிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் நண்பர்கள், இவங்க வந்து நம்மளோட வந்து பாதை மாறி சென்றவர்கள் அப்படி இப்படின்லாம் பேசினாங்கன்னா இவங்க ஏதோ சாஃப்ட் டோன் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு அரசியலில் கடைசி சமயத்தில் வந்து தேர்தல் நெருங்கும் போது அந்த பார்கெயின் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்ட் பார்கெயினாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க வைக்கிற ஒரு டிமாண்ட், அவங்க வைக்கிற டிமாண்ட்லாம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்துட்டு இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி எங்கேயாச்சும் நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணிட போகுது அப்படின்ற ஒரு அச்சம் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதுக்கான சேஃப்கார்ட்ஸ் தான் இந்த தீர்மானம்லாம். பொதுக்குழுவிலேயே ஒரு தீர்மானம் அப்படி போட்டாங்க, நாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்வாங்க. பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்டை வந்து பொதுக்குழு தீர்மானம் அப்படி போட்டாங்க, ஸோ பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து நான் பண்ணேன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொதுக்குழு தீர்மானத்தெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட இந்த விவகாரங்கள்லாம் பேசும்போது நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. பொதுக்குழு தீர்மானம் என்பது உங்களுக்கு, என்டிஏக்கு கிடையாது. அப்போ இதை வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா, இதெல்லாம் வந்து அவங்க வந்து பொருட்படுத்துவாங்களா பொருட்படுத்த மாட்டாங்களா அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை இவங்க பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு டஃப் பார்கெயின் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து சில கவசங்களோடெல்லாம் வந்து அவங்க போக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கு. அதுதான் இந்த தீர்மானங்கள். இது ஒரு விஷயத்த என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை என்பது அதிமுக தான். ஆனால் அதிமுக தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றது இட் கோஸ் வித்வுட் சேயிங். நீங்க ஒரு தீர்மானம் போட்டு தான் இதை சொல்லணும் இல்லை. அப்போ அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது அப்படின்றதே இந்த தீர்மானங்கள் வந்து மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஓட் பேங்க் பற்றி சொல்கிறாங்க. 24 மீன் பண்ணி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோடது இவ்வளோ இருக்குது, ஸோ இதனால நம்மளால் ஈஸியாக பீட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் அப்போ இருந்த சுச்சுவேஷன் தான் இருக்கா, அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கான்னு கேட்க. சரி, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை அப்படின்றது மக்கள்கிட்ட வரல. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்ததுக்கு பிறகு மக்களுடைய கவனம் என்பது தாவேக்கா பக்கம்தான் கூடுதலாக இருக்கிறது, தாவேக்கா பக்கம்தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஸ்டார் புது அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, ஒரு அட்ராக்ஷன் வந்து கூடுதலாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அதே பழைய பஞ்சாங்கத்தை தான் பாடிட்டு இருக்காங்க. பிரச்சனையே என்னன்னா அதிமுகவோட நீங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னும் உங்கள் பிரச்சனை, உங்கள் சண்டை, ஓபிஎஸ் இபிஎஸ் இதுக்குள்ளேயே தான் வந்து அவங்க வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதை தாண்டி வந்து அவங்களால இந்த கடந்த 4.5 ஆண்டு காலமாக என்ன ஒரு எதிர்க்கட்சியாக என்ன பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்றது இருக்குல்ல. இப்போ திமுக அரசு மீது அதிருப்தி இருக்கிறதா? கண்டிப்பாக அதிருப்தி இருக்கிறது. மக்கள்லாம் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் அந்த அதிருப்திகளை எல்லாம் வந்து அறுவடை செய்கின்ற இடத்துல அதிமுக நகர்ந்து இருக்கிறதா? அதிமுக இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பேசி இருக்கிறதா? சில பிரச்சனைகள் அவங்க தேவையான பேசுவாங்க, சில பிரச்சனைகளை வந்து கையில் எடுப்பாங்க, சில பிரச்சனைகளை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டு போயிடுவாங்க அப்படின்ற அதிமுகவுடைய நிலைமை இருக்குது. ரெண்டாவது, அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணுறது பாஜக தான் வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது அப்படின்ற பிம்பம் என்பது கிட்டத்தட்ட கடந்த 9 ஆண்டுகளாக அது வந்து கட்டமைக்கப்பட்டுருச்சு. அது பிரேக் பண்ணிட்டு அவங்களால வர முடியல. அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் 2024 ஒரு டிராஸ்டிக் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க, கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க. கூட்டணியை விட்டு வெளில வர மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுடைய தேசிய தலைவர்களே எதிர்பார்க்கல அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போகணும். அவங்களே ஆடி போயிட்டாங்க. என்ன கூட்டணியை விட்டு வெளியில் போயிட்டாங்களா, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த கூட்டணியெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி வந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தை அது இதுன்னு வந்து அப்படி வந்திருந்தா கூட ஒரு மொமெண்டம் வந்திருக்கும். ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் மறுபடியும் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் நீங்கள் கூட்டணியில் போய் ஜாயின் பண்ணுது அப்படின்றது
உள்ளபடியே அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு, பெரிய லாஸ். நீங்கள் இபிஎஸ் ஒரு 180 தொகுதியில் பிரச்சாரம் போயிருப்பாரா? தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம். என்ன தேவை அவருக்கு பிரச்சாரம் போக வேண்டியது? ஒரு தேர்தல் ஸ்டைலில் பிரச்சாரம் போக வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சு? அவருக்கு தெரியுது கீழே இருக்கிற கட்சி தொண்டர்கள் மக்கள் மத்தியில் மனநிலை என்பது நம்ம பக்கம் சாதகமாக இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் தானே. இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து அந்த சர்வேல வந்து டிஎம்கே 90, டிவிகே 70 அப்படின்னும் ஏடிஎம்கே 35 அப்படின்றது, அப்போ செகண்ட் பிளேஸ்க்கு டிவிகே வந்துருச்சு அப்படின்றது மீன் இல்லை. உங்களுக்கு சர்வே எடுக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி சர்வே எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் டிவிகேக்கு கணிசமான அளவு வந்து ஆதரவு இருக்குது அப்படின்றது வந்து பல இடங்களில் தெரியுது. நான் ஏற்கனவே பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்த சர்வேலாம் வந்து 16% அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது கூடுதலாக வந்திருக்கும். ஏன்னா ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இன்னைக்கு டிவிகே வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க, குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு. இப்போ கரூர் சம்பவமே வந்து அவங்களுக்கு பலர் மத்தியில் வந்து ஒரு சிம்பத்தியையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு தரப்பினர் மத்தியில் கடுமையான அதிருப்தியையும் உண்டாக்கிருச்சு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக அவங்க செயல்படல, அரசியல் கட்சி மாதிரி அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு பொறுப்பெடுத்து கொண்டு சில விஷயங்கள் அவங்களே முன்னின்று செய்திருக்க வேண்டும். அந்த இடத்துலலாம் தாவேக கோட்டை விட்டுருச்சு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து இப்போ அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அரசியல் தெரிந்த முகங்கள், அரசியல்வாதியாக அடையாளம் காணப்பட்ட நபர்கள்லாம் நம்ம கட்சியில் இல்லை அப்படின்னும் போது தான் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அந்த தேவை என்பது இருக்கிறது. ஒரு இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடும். அதன்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு பல இடங்களில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொங்கு பகுதிகளெல்லாம் ஒரு சில இடங்களில் தாவேக்காவுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்குது அப்படின்றாங்க. அதிமுகவுக்கு ஈக்குவலான ஆதரவு கூட அந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. அப்போ இது எல்லாமே வந்து அதிமுகவை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடும் அப்படின்ற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் நேற்றைய தினமே அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா, அதிமுக விரும்புவது ஒரே ஒரு விஷயம்தான், நமக்கு எதிரி, பிரதான எதிரி என்பது திமுக தான். ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க எலெக்ஷன் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அவங்களால நிற்க முடியும். ஆனால் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்கன்றது அதுதான் கேள்வி. அந்த இடத்துல இப்போ நீங்கள் 4.5 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் இதே வந்து 2021 அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது எவ்வளவு அதிருப்தி என்பது மக்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிருப்தி எப்படி இருந்துச்சு? இந்த காலகட்டம் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் 3 மாதம் முன்னாடிலாம் தொட்டா எந்த பிரச்சனையும், அரசாங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் தொட்டாலும் எது பண்ணாலும் வந்து விமர்சனம், பிரச்சனை அப்படின்னு ஒரு எதிர்கட்சியாக திமுக அதை வந்து நல்லா பயன்படுத்தி அதை கிரவுண்ட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் அதிமுக ஈடுபட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தனியாக செயல்பட்டிருந்தால் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருக்கலாம். அதிமுக பாஜகவோடு சேர்ந்து செயல்படுறதுனால அவங்களால வந்து இதெல்லாம் வந்து பெருசாக பண்ணல. ஏன்னா பாஜக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது அதிமுகவையும் பாதிக்கிறது. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த திருப்பூர்குன்றம் இஷ்யூலாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்த சங் பரிவார அமைப்புகளுடைய அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து அதிமுகவையும் பாதிக்கிறது. இவங்களுக்கு திருப்பூர்குன்றம் பற்றி ஒரு தீர்மானத்தை பட்டும் படாமலும் வந்து இந்த நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கணும் அப்படி இப்படின்னு அதாவது அதில் ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டே எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. அதிமுக தலைவர்கள் போய் வந்து இந்து முன்னணி நடத்துகின்ற மாநாடுகளில் வந்து போய் உட்கார்ந்து அவங்களுடைய தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்குறன்ற நிலைமை அப்படின்றது உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா கூட போய் உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது வந்துருச்சு. அப்போ இந்த அளவுக்கு வந்து அதிமுகவுடைய அடையாளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தானே. அந்த இடத்துல யாரு அப்படின்னு பார்க்கும்போது தாவேகா ஒரு புது அரசியல் கட்சியாக வராங்க, ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க. அவங்க வந்து இந்த எலெக்ஷன்றது திமுகவா தாவேகாவா அப்படிதான் இருக்குன்றது திரும்ப திரும்ப அது பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ ஈவன் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருந்த சமயத்தில் அந்த ஃபைட்டை வந்து டிஎம்கேவா இல்லை பிஜேபியான்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து டிஎம்கேவா இல்லை டிவிகேவான்னு கொண்டு வர்றாரு. அதிமுக அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமலே இருக்கிறதுன்றது ஓகே நம்ம தான் அப்படின்றதுனாலயா? இல்லை, அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதிமுக கட்சி, அதோடைய தொண்டர்கள், அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்லாம் யாருமே வந்து அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஆனால்
நீங்கள் ஆட்சியில் இல்லாத போது தொடர் தோல்விகள், தொண்டர்களுடைய மனநிலை வந்து ஒரு சோர்வான மனநிலை. ரெண்டாவது, நீங்கள் 2024 என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும். நீங்கள் உங்களால் பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க முடியல. பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தீங்க. பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. பாஜக சில இடங்களில் 2வது இடத்துக்குலாம் வந்துச்சு. ஏன்னா அதிமுகவுடைய ஓட் வந்து பாஜகவுக்கு கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அப்போது அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தான் பேசுனீங்க. இபிஎஸ் தான் பேசினார். அவருடைய பிரச்சாரம் போகும்போது ஒரு பிரம்மாண்ட கட்சி வருகிறது அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவத்துக்கு மீன் பண்ணி பேசினார். டிவிகே தானே பிரம்மாண்ட கட்சி அப்படின்னா, ஒரு டிவிகே தான் அவர் மீன் பண்ணுறாரு. அவருக்கு டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி நம்ம பக்கம் வரும் அப்படின்றது அவர் மைண்டில் இருக்குது. அப்போ டிவிகே பற்றி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, அந்த கொடியெல்லாம் பார்த்த உடனே அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணார். உடனே டிவிகே வரல அப்படின்னோடனே அப்போ நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சோர்வான மனநிலைக்கு தொண்டர்கள் போயிடுவாங்கல்ல, நிர்வாகிகள் போயிடுவாங்க இல்லையா. இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து அவர் எங்ககிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 210 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாங்க. முதலமைச்சர் பேசும்போது 200 தொகுதி அப்படின்னாரு, இவர் 210 அப்படின்றாரு. சில விஷயங்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஜேபி ஏதாவது ஒன்று பண்ணும், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அதிருப்தியை உருவாக்குறதுக்காக பண்ணும், அதெல்லாம் வந்து நமக்கு சாதகமாக வரும். இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, தாவேகா என்பது அதிமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்கிறத விட திமுகவுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறாங்க, அதனால நமக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு அப்படின்றது அவங்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த கால்குலேஷனில் தான் அவர் வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ்லாம் சொல்கிறாரு. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா வந்து இந்த களத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிது. நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மறுபடியும் பேசுகிறாங்க. ஆனால் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கட்டமைப்பு. நீங்கள் அந்த தேர்தலில் கடைசி 15 நாள் உங்களால் அதிமுகவால் தாக்கு பிடிக்க முடியும், தாவேகாவில் தாக்கு பிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்களா? அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறதா? இவங்களோட இந்த 2 கட்சிகளுடைய பணபலம், ஆள் பலம், மணி பவர், மசில் பவர், இதை எல்லாத்தையும் எதிர்கொள்கிற அளவுக்கு இவங்க தயாராக இருக்கிறார்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வி. பட் அதையெல்லாம் மீறி தாவேகாவுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு ஓட்டு பிரியுது அப்படின்னும் போது அந்த மார்ஜின் வந்து ரொம்ப நேரோவாயிரும். அப்போ அதில் உங்களுக்கு வெற்றி தோல்வியெல்லாம் வந்து ஒரு சொற்ப வாக்குகள் வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய அளவில் நிலைமை போச்சுன்னா யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த தேர்தலில் எப்படி போகும், எப்படி ரிசல்ட்ஸ் வரும்னு. அந்த நம்பிக்கை தான் வந்து இவங்க 210 அப்படின்லாம் சொல்கிற கணக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சமீபத்தில் எஸ்ஐஆர் பற்றி பேசும்போது டிஎம்கே ஒரு ஸ்டாண்டு, டிவிகே ஒரு ஸ்டாண்டு, அவங்க சொன்ன அளவுக்கு எஸ்ஐஆர் வந்து அவ்வளோ இம்பேக்ட் பண்ணியிருக்கா? எஸ்ஐஆர் இம்பேக்ட் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்கள் தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும். நீங்கள் பீகாருடைய இப்போ இவ்வளோ ஃபார்ம்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு புள்ளி விவரம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது ப்ராப்பராக தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வியூ கிரியேட் ஆகுது இல்லையா? இல்லை, நீங்கள் ஃபார்ம்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம்ஸ் வந்திருக்கு, டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம் அப்படின்னு. நீங்கள் வந்து எவ்வளோ வாக்காளர்களை நீக்கியிருக்கீங்க அப்படின்றது அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ வரக்கூடிய தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 80 லட்சம் 70 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னா, நீங்கள் 70 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது பெரிய நம்பர். அதில் இறந்தவர்கள் இருப்பாங்க, வீடு மாறி போயிருப்பவர்கள் இருப்பாங்க. இப்போ வீடு மாறி போனவங்கெல்லாம் வந்து மறுபடியும் எங்கேயாச்சும் என்ரோல் ஆகிருக்காங்களா அப்படின்றதும் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ மாறி போயிருக்கவங்க அப்படின்னும் போது அவங்களெல்லாம் வந்து மறுபடியும் வாக்காளர்களாக சேர்க்கறதுக்கு இப்போ டிசம்பர் 12லேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, அந்த இது டிராஃப்ட் ரோல்ஸ் வந்ததுக்கப்புறம் புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருக்கும். இப்போ எல்லாமே வந்து சீரியஸாக இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா ஒரு சில பேர் சீரியஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் அரசியல் கட்சிகள்லாம் பெரிய அளவில் உதவி பண்ணி அந்த 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 விஷயத்தை வந்து எஸ்ஐஆரை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க, கீழே பண்ண வேண்டிய வேலைகள் பண்ணிட்டாங்க. பட் அதையும் தாண்டி நீங்கள் எப்படி இது பண்ணாலும் பல பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, பல பேர் வெளியூரில் இருப்பாங்க, பல பேர் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ண தெரியாமல் அப்படியே அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க, பல பேர் வேலைகளில் ஓடிட்டு இருப்பாங்க, பண்ண முடியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருடைய வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது பீகாரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் பெரிய அளவில் இல்லை, பல தொகுதிகளுக்கு காங்கிரஸ்க்கே கிடையாது. அப்போ அதே மாதிரி ஆர்ஜேடியும் பெரிய அளவில் அதில் கவனம் செலுத்தலை, பல இடங்களில் வாக்குகள் அப்படின்றது போயிருக்கு. எங்கெங்கெல்லாம் எஸ்ஐஆருடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சோ அந்த தொகுதிகளெலாம் பாஜக பக்கம் போயிருக்கிறது.
அப்போ இது எல்லாமே வந்து நாம ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்றதுனால அதாவது இந்த எலக்டோரல் ரோல்ஸ் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணி அப்படின்றத தாண்டி அதுலயும் வந்து ஒரு அரசியல் என்பது இருக்கிறது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல விசிக்க வைக்கிற கிளைம் இது குடியுரிமையை பறிக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. உங்களுக்கு எடுத்தோடனே அந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்ல என்ன இருக்கு, உங்க பேர் இருக்குமா, என்ன இருக்கும்? பொதுவா ஒரு ஃபார்ம்ல நீங்க பாஸ்போர்ட் அல்லது ஒரு ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா முதல்ல என்ன இருக்கும்? பேர் தான் இருக்கும். இதுல முதல்ல என்ன இருக்கு? எஸ்ஏஆர் ஃபார்ம்ல நம்பர் கேக்குறாங்க. முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க. முதல்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 1987க்கு முன்னாடி நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் இந்த ஒட்டுமொத்த சிட்டிசன்ஷிப்கான ஒரு க்ரைட்டீரியாவை அவங்க கடந்த முறை உருவாக்குனாங்க. அப்போ இந்த முறையும் வந்து அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் மறைமுகமாக இதை செய்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து 2003, 2002லேருந்து 2005 வரைக்கும் வந்து எஸ்ஏஆர் நடத்துனாங்க. போன வாட்டி ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து 2002 நடத்துனாங்க. அர்பன் ஏரியா சிட்டி போன்ற ஏரியாலாம் வந்து 2005 நடத்துனாங்க. ஆனால் அப்போ வந்து நீங்கள் வாக்காளர்களாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் சரி பார்த்தாங்களே தவிர நீங்கள் இந்திய பிரஜையாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் சரி பார்க்கல. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. அதனால தான் இதை ஒரு டவுட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இதில் ஒரு சிட்டிசன்ஷிப் க்ரைட்டீரியாவும் வந்து அடங்கி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு கன்சிடரேஷனாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் ஆன்லைனில் புதிய வாக்காளர்களை நீங்கள் சேர்க்குறீங்க இல்லையா? நீங்கள் ஆன்லைனில் புதிய வாக்காளர்களை சேர்க்குறது வந்து அந்த பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ்க்கே தெரியாது, அரசியல் கட்சிகளோட ஏஜென்ட்ஸ்க்கே தெரியாது. அப்போ அதெல்லாம் யார் சரி பார்க்கறது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருக்கிறது. இப்போ புதிய வாக்காளர்களை சேர்க்கும் போது தான் வாக்காளர்களை நீக்கிறது சேர்க்கறது அப்படின்னும் போது தான் அங்கே தான் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்த அரசியல் கட்சிகள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது இப்போவும் டிஎம்கேவோட ஹேண்ட்ஸ் தான் அப்பர் ஹேண்டாக இருக்குது. சரி, ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு வந்து கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அந்த தோற்றம் என்பது காங்கிரஸும் இப்போ கிளைம் பண்ணுறாங்களே. காங்கிரஸ் வெளியே போனாங்கன்னா திமுகவுக்கு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசுறீங்க, திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். திமுகவுடைய கூட்டணியோடைய ஓட் ஷேர் வந்து மீதி எல்லா அணிகளுடைய ஓட் ஷேரை விட ஒரு 10-15%, 20% அதிகமாகவே இருக்குது அப்படின்றோம். அப்போது உங்களுக்கு வந்து இதை எளிதாக நம்ம வந்து பார்த்தே சொல்லிட முடியும். தோற்றம் வைஸ் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கேக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது, டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் ப்ரெஷர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கூட்டணியை விட்டு அவங்க வெளியே வராங்க அப்படின்னா நாம் என்ன தலைப்பு செய்தி போடுவோம்? திமுக கூட்டணி உடைந்ததுன்னு போடுவோம். நீங்கள் அந்த திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்ற அந்த பிம்பம் உருவாக்கப்பட்டால், திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்ற அந்த இம்ப்ரெஷன் அல்லது உடைய போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னாலே திமுக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்துவிடும். அது திமுக கூட்டணியை பாதிக்கும்ன்றதுனால தான் காங்கிரஸ் கட்சியை பேசி நிர்பந்திச்சு குழு போட்டிருக்காங்க. இப்போ இந்த குழு போடும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் திரு சபரீசன் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தார். டெல்லிக்கு போய் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து அவர் வந்து இந்த குழுவை போடணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காரு. கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து கேட்ட உடனே தான் கொஞ்சம் அவங்க இதாகி அதுக்கப்புறம் இந்த குழு போட்டிருக்காங்க. ஒரு தரப்பினர் காங்கிரஸ்குள்ளே இந்த குழுவை வரவேற்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் நாம் வந்து குழு போட்டாலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் குழுவே தவிர கூட்டணி உறுதி அப்படின்றத நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்னொரு பக்கம் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போய் தாவேகா தலைவரை சந்தித்தது அது தனிப்பட்ட சந்திப்பு, அவருக்கும் வந்து கட்சிக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. கட்சி நடவடிக்கை மீறி அவர் செயல்படுகிறார். ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நாம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படின்னும் போது விருப்ப மனுக்களை எல்லாம் கொடுங்க, விருப்ப மனுக்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. எல்லாமே சீட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். கண்டிப்பா நீங்க வந்து இதுல எவ்வளவு தொகுதிகள் காங்கிரஸ் கேட்கறது, எவ்வளவு தொகுதிகள் காங்கிரஸ்க்கு கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருக்கிறது அப்படின்னு கடைசி நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வரும்போது
அது ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கும். நீங்கள் தாவேகா தரப்பிட்ட பேசுனீங்க, காங்கிரஸ் எங்ககிட்டயும் பேசிட்டு இருக்காங்க, திமுக கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. யார் கிளிக் ஆகுதோ நம்ம பார்த்துப்போம், அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போ ரெண்டு பக்கமும் காங்கிரஸ் பேசுகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு அந்த அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு, திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படின்ற அந்த இம்ப்ரெஷனை வந்து ஏதோ ஒரு வகையில அந்த இம்ப்ரெஷனை மாற்றுவதற்கான ஒரு 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 காரணமாக இதெல்லாம் அமைந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் இதை அவசரப்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ ஒரு கமிட்மெண்ட் வாங்கி காங்கிரஸை நம்ம பண்ணிடலாம், நம்ம உள்ள சேர்த்து ஏதாவது வச்சுக்கலாம் கூட்டணியில் அப்படின்ற ஒரு முடிவில் திமுக இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் பேசுறாங்க 1996 திரும்புகிறதா அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸ் மேலிடம் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதை எதிர்த்து மூப்பனார் அவர்கள் டிஎம்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சும் வந்து இங்கே இருக்கிறது அப்படின்னும் போது காங்கிரஸ்க்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு டிவிஷன் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியுது. இது இன்னும் வருகின்ற நாட்களில் அதை எப்படி சரி பண்ண போகிறாங்க, அல்லது அதிக சீட்டுகளை பெறுவதற்கான உக்தியாக கூட இது இருக்கலாம், ஒரு காரணமாக கூட இதை பயன்படுத்தி சில வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃபைனலாக இப்போது செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது டிவிகேக்கு வந்து சின்னம் கிடைக்கும்போது அது நாடே வியக்கிற விதத்தில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, நமக்கு தெரியல, அவங்க ஏதாவது ஒரு சின்னம் வந்து பொது சின்னத்துலேருந்து தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க தேர்தல் ஆணையத்தோடு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ரெக்கக்னிஷன் அப்படின்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள், ஒரு எம்எல்ஏஸ் இதெல்லாம் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உங்களை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பொதுவாக இருக்கிற சிம்பிள்ஸ்லேருந்து தான் ஒரு சிம்பிளை கேட்கணும். ஸோ இவங்க ஒரு சில சிம்பிள்ஸை வந்து கேட்டிருக்காங்க போல். அது விசிலாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, தடியாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன சிம்பிள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடாகி வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் சிம்பிள் அப்படின்றது வந்து இன்னைக்கு தேதிக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து தாவேகா போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்ககிட்ட ஆன்லைன் மீடியம் இருக்குது, ரெண்டாவது கீழே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு காடர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சிம்பிளை கொண்டு போய் அவங்க ரொம்ப ஈஸியாக சேர்த்துருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு குக்கர் சின்னம் எப்படி ஃபேமஸ் ஆச்சு? பெரிய அளவில் வந்து ஆர்கே நகர் தொகுதி பூரா குக்கர்னா இன்னைக்கு டிடிவி அப்படின்ற மாதிரி அந்த ஒப்பீடை கொண்டு வந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மற்ற ஊடகங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு சிம்பிள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது, ஒரு குறுகிய காலத்தில் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருந்துச்சு. அதுக்காக தான் கலைஞர் அவர்கள் வந்து எங்கே போனாலும் இப்படி காமிப்பார். ஏன்னா உதயசூரியன் அப்படின்னும் போது இப்படி காமிப்பாங்க, கை சின்னம்னா இப்படி காமிப்பாங்க, ரெட்டை இலைன்னா இப்படி காமிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இண்டிகேஷனாக மக்களை நினைவுபடுத்துறதுக்காக இதெல்லாம் செய்கிறது. ஆனால் இன்னைக்கு அதற்கான தேவைகள்லாம் இல்லை. இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட முடியும், ஆனால் அது கொண்டு போய் சேர்த்துட முடியும். கவர்ச்சிகரமான ஒரு சின்னம் கிடைக்க போகுதுன்றது தான் மேபி அவங்க எதிர்பார்க்குற ஒரு சின்னம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக சேர்க்கறதுக்கு. இப்போ நீங்கள் விஜய் பேசும்போது ஒரு வரி பாண்டிச்சேரியில் பேசுகிறார், நம்ம வகைராக்கள் அப்படின்றார் இல்லையா. நம்ம வகைராக்கள் அப்படின்னா அவருடைய மைண்டில் வந்து இந்த டிவிகே உடைய தொண்டர்கள், டிவிகே உடைய அனுதாபிகள், டிவிகே உடைய ஃபேன்ஸ், டிவிகேக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த ரெகுலர் அரசியல் மனநிலையில் இல்லாதவர்கள் அப்படின்றது ரொம்ப அவருக்கும் தெரியுது. இது ஒரு ஜென்சி க்ரௌட் தான் நம்ம டீல் பண்ணுறது, இந்த க்ரௌட் வந்து ரொம்ப யங் க்ரௌடு, இவங்களை அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்றது அவருக்கு அந்த உணர்வோடு தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம வகைராக்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் பேசும்போது முற்றிலுமாக இந்த 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 க்ரௌட், இவருக்கான ஃபாலோவர்ஸ், இவருக்கான பார்ட்டி ஒர்க்கர்ஸ், இவரை சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து டோட்டலாக வந்து வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள், வேற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு. அப்போ வரைக்கும் அரசியல் மேல பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லாத ஆட்களை வந்து நாம உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது அவங்க கிட்ட எளிதாக போய் சேரக்கூடிய ஒரு சிம்பிளை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் எப்படி இருந்தாலும் இவங்க சிம்பிளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நீங்க வந்து அதாவது என்ன சொல்றது, உதயசூரியன், ரெட்டை இலை, அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுடைய சிம்பிளுக்கு இணையா தாவேகாவுடைய சிம்பிளையும் வந்து இவங்க கீழே வரைக்கும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய ஒரு வேலையோ தொந்தரவோ இருக்காது. ஆனால் இது எல்லாமே வந்து வாக்குகளாக மாற வேண்டும். அதுக்கு பூத் லெவலில்
என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, தாவேக்கா அதை எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் திமுக அதிமுக இன்றைக்கி அதிமுக கூட பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் பெரிய அளவில் ஒரு சுணக்கம் என்பது இருக்கிறது. திமுக வந்து 100%, அதாவது திமுகவுடைய டெக்னாலஜி, அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பு, அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற சாஃப்ட்வேரு, அவங்க வந்து நேற்று முதலமைச்சர் உட்காந்து பூத்துக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு திமுக போன்ற ஒரு கட்சியை, ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியே அந்த வேலையை பார்க்குது அப்படின்னா, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவும், எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதே மாதிரி புதிய கட்சியாக வருகின்ற தாவேக்கா வந்து திமுக பார்க்கறத விட ஒரு 100 மடங்கு அதிகமான வேலைகளை அவங்க பூத் லெவலில் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதை அவங்க பண்ணுறாங்களா என்னன்றது நம்ம பார்க்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியல, பட் மறைமுகமாக வேலை நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப தீவிரமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது. அது காமிச்சிக்கும் போது ஆக்டிவாக தான் இருக்காங்கன்னு பப்ளிக்கும் ஒரு மெசேஜ் கிடைக்கும். நீங்கள் தொண்டர்கள் வந்து கீழே இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா, மக்களை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, மக்களை போய் பார்க்குறாங்க, சேர்றாங்க, சந்திக்கிறாங்க. பிஜேபி எப்படி எல்லா தேர்தல்களையும் ஜெயிக்குது? பிஜேபியுடைய ஒட்டுமொத்த பலமே வந்து தலைவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை வந்து கீழே வரைக்கும் கொண்டு போய் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிஸ்டமை உருவாக்கி வச்சுருக்காங்க. பல இடங்களில் முடிவுகளை எடுப்பாங்க, கீழே கொண்டு போய் அதை அமல்படுத்தும் போது அது வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும். பட் இவங்க செயல்படுத்துகின்ற ஒரு சிஸ்டமை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து ஏடிஎம்கே கிட்ட, ஏடிஎம்கேவும் எலெக்ஷன் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தாவேக்கா போன்ற கட்சிகள்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக அதிமுக திமுகவுக்கு நிகராக அவங்களால இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னும் எப்படி நாட்கள் நகர நகர சூழ்நிலை இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து பொறுத்திருந்து பேசலாம். நன்றி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.